16:13 பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். கையில வச்சிருக்கிற வேதம் கடவுளுடைய வார்த்தை இல்லையா? வேதம் கடவுளுடைய வார்த்தை. இப்ப வேதத்தை நம்ம பார்க்கிறோம், படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா யார் நம்மளோட பேசுறா? யார் பேசுறா? கடவுள் நம்மளோட பேசுறாரு. இந்த சிந்தனை எப்பொழுதுமே இருக்கும். வேதத்தை குறித்து உயர்வான என்ன இருக்கணும்? வேதம் எப்பொழுதும் கடவுள் பேசுறது, கடவுள் ஆண்டவர் பேசுறது. உலகத்திலே இன்றியமையாதது, முக்கியமானது, அதிகாரம் உள்ளது, வல்லமை உள்ளது, உயிர்ப்பிக்கக்கூடியது அப்படின்னா அந்த வேதமாக்குறது தான். அந்த வேதத்தை தாண்டி வேற எதுவுமே கிடையவே கிடையாது உலகத்துல. இதுதான் உங்களுக்கும் எனக்கும் ஜீவன் கொடுக்கக்கூடிய. நான் உயிரோட இருக்கிறேன்னா, நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இல்லை நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னா, அதுக்கு ஒரே ஒரு காரணம் அந்த வேதம் தான். வேதத்தை வாசிக்காம யாரும் என்ன செய்யப்பட முடியாது, ரட்சிக்கப்பட முடியாது, வாய்ப்பே கிடையாது. வேதம் இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க கிறிஸ்துவை பார்க்க முடியாது. கடவுள் இருக்கான்னு தெரியும், கிறிஸ்துவ வேதத்துல இருந்தா பார்க்க முடியும். கிறிஸ்து வேணும்னா உங்களுக்கு வேதம் வேணும். வேதம் இல்லாம இந்த உலகத்துல எந்த மனுஷனும் கிறிஸ்துவ அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பே கிடையவே கிடையாது. ஆக இந்த வேதத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது இந்த வேதம் அதிகாரம் உள்ளது. ஏன்னா அது கடவுளுடைய வார்த்தை. 2 தீமோத்தேயு 3:16 சொல்லுது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டது அப்படின்னு சொல்லி. ஆக வேதம் கடவுளுடைய வார்த்தை, அதிகாரம் உள்ளது. சங்கீதம் 19:7 சொல்லுது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. வேதம் போதுமானது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுது. இதுக்கு மேல வேதத்தை தாண்டி நம்மளுக்கு வேற எதுவும் தேவையில்லை, அவசியம் இல்லைங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது நீங்க பார்க்கும்பொழுது மூன்றாவது முக்கியமான ஒரு விஷயம் வேதம் முடிவானது. இதுக்கு மேல கிடையாது. இதுக்கு மேல வெளிப்பாடுங்கிறது இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. கடவுள் தன்னை முழுமையாக இந்த வேதத்துக்குள்ளாக வெளிப்படுத்தி இருக்கிறார். நல்லா கவனிச்சுங்க. நீங்க உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், இல்லாட்டி 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வேதத்தோட ஒன்னையும் கூட்டாத, ஒன்னையும் குறைக்காத. நீதிமொழிகள் 30:5 சொல்லுது, வேதத்தோட எதுவும் கூட்டாத, கூட்டினா நீ பொய்யனாவாய். வெளிப்படுத்தல 22:18-19 சொல்லுது, இதுல இருந்து எதையும் கூட்டக்கூடாது, குறைக்கக்கூடாது. அப்படின்னா இதுக்கு மேல வெளிப்பாடு கிடையாது. வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சபைக்கும் வெளியில இருக்கிற ஒரு சபைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு எல்லாரும் வேதத்துக்கு வெளியே நம்புவாங்க, நம்ம வேதத்துக்கு உள்ள மட்டும்தான் நம்புவோம். வேதம் சொல்றது மட்டும்தான் கேட்போம். வேதத்துக்கு வெளியே எதையும் நம்ம என்ன செய்யறது கிடையாது, கேட்கறது கிடையாது, நம்புறது கிடையாது. ஏன்னா இது போதுமானது, இது சஃபிஷியன்ட். இதுக்கு மேல வேற எதுவுமே கிடையாது. இதை தாண்டி வேற எதுவும் நீங்க சிந்திக்கவும் கூடாது. இதை தாண்டி வெளியே நம்ம சிந்திச்சோம் அப்படின்னு சொன்னா கடவுளோட கூட சிந்திக்கிற மாதிரி ஆயிடும். அதனால வேதத்துக்குள்ளதான் எப்பொழுதும் சிந்திக்கணும். யார் சொல்றதை நீங்க பகுத்து பார்க்கணும்னாலும் என்ன, சங்கீதம் 119 160 சொல்லுது, வேதம் சமூலமும் சத்தியம் அப்படிங்கிறது. சமூலம்னா அந்த ஹோல், முழு வேதாகமும், இந்த 66 புஸ்தகமும் சத்தியம். இப்போ சத்தியங்கிறது ஒண்ணுதான். இந்த உலகத்திலே சத்தியம், ட்ரூத் அப்படிங்கிறது இதுல மட்டும்தான், இதுதான். இதை தாண்டி வேற எதுவுமே கிடையாது. அப்ப மனுஷன் சொல்றதுலாம் பொய். ஏன்னா ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ரோமர் கழுத நிருபத்தை எடுத்துக்கங்க. ரோமர் 3ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கங்க. 4ஆம் வசனத்துல பாருங்க. ரோமர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பாருங்க. அப்படி ஆக்க மாட்டாது, நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும், உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றி அடைவும், இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கிறபடி தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்று சொல்லுவாங்க. கடவுள் ஒருத்தர் தான் சத்தியபரர், எல்லா மனுஷனும் பொய்கார். இப்ப மனுஷனாலே யார் தான் பொய் காரணம்? இப்ப தேவன் ஒருத்தர் தான் சத்தியபரர். அப்ப சத்தியங்கிறது எங்க இருக்குன்னா வேதத்துல மட்டும்தான் இருக்கு. இப்ப வேதத்தை தாண்டி நீங்க என்ன செய்யக்கூடாது, சிந்திக்க கூடாது. இப்ப இன்னைக்கு நம்ம வாசிக்கக்கூடிய இந்த பகுதியில நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, இந்த மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல நான் ஏற்கனவே இதை நான் இங்க ப்ரீச் பண்ணியிருக்கேன். இதை மறுபடியும் சும்மா ஒரு ரீகேப் பண்ணலாம், இல்லாட்டி நீ ஒரு சில பெருசா இருக்கிறதுனால இதுல உங்களுக்கு எதுவும் தொடர்ந்து பார்க்கலாம். இதுல பார்க்கறப்ப இயேசு கிறிஸ்து பிலிப்பு செசரியாவின் பட்டணங்கள்ல இருந்து வர்றப்ப சீஷர்கள் ஜனங்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் கேட்கக்கூடிய 2 கேள்வி தான், 2 முக்கியமான கேள்வி. ஒண்ணு, அவர் என்ன கேட்கிறாருன்னா, நீங்க சுத்தில இருக்கிறாங்களா ஜனங்கள், என்ன பின்பற்றி வராங்களா, அந்த ஜனங்களை என்ன குறிச்சு என்ன நினைக்கிறாங்கன்ற ஒரு கேள்வி. 2வது கேள்வி என்னன்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்கிறது 2வது கேள்வி. முதல் கேள்வி என்னன்னா, ஜனங்கள் என்ன குறிச்சு என்ன நினைக்கிறாங்க, ஜனங்களுடைய அபிப்பிராயம், கடவுளை குறிச்சு ஜனங்களுடைய அபிப்பிராயம் என்ன, இல்லாட்டி இயேசு கிறிஸ்துவ குறிச்சு ஜனங்களுடைய அபிப்பிராயம் என்ன, நீங்க சுத்தி இருக்கவங்களாம் என்ன நினைக்கிறாங்க. இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன் நான், நீங்க கடவுளை குறிச்சு என்ன நினைக்கிறீங்க, ஒரு கேள்வி இல்லையா? இப்போ ஜனங்களுடைய அபிப்பிராயம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, இது கேட்கக்கூடிய கேள்வி இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்க என்னை குறிச்சு அப்படின்னு கேட்கிறாரு. இப்போ ஜனங்களுக்கு ஜனங்கள் சொல்ற பதில் யோவான் ஸ்நானகன்ங்கிறாங்க, 2வது எலியாங்கிறாங்க, 3வது எரேமியாங்கிறாங்க, 4வது தீர்க்கதரிசிகள் ஒருவருங்கிறாங்க. இப்போ இந்த 4ம் வேதத்துல தான் இருக்குது, வேதத்தை தாண்டிலாம் இல்லை. ஏன்னா யோவான் ஸ்நானகன் அப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னால்தான் ஒரு மிஞ்சி போனா ஒரு ஒரு 1 மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடி மறிச்சிருக்கலாம், அவ்வளவுதான். அந்த காலகட்டம் தான்.
இப்போ யோவான் ஸ்நானகன் பிரபலியமா இருக்கலாம், அதனால யோவான் ஸ்நானகனா இருக்கலாமோ, அவன் மரித்து உயிரோட வந்துட்டானுங்கிற ஒரு சிந்தனை பாரு. அடுத்தது எலியா முந்தி வர வேணும் அப்படிங்கிற ஒரு செய்தியானது நம்ம பழைய ஏற்பாட்டுல ஏசாயாவினுடைய புஸ்தகத்திலையும் மல்கியா புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரத்திலையும் 4ஆம் அதிகாரத்திலையும் சொல்லப்பட்டது. ஆக ஜனங்களுக்கு வந்து வேத அறிவு இருக்கு, சரியா? ஆக அவங்க எலியாவா இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அடுத்தது எரேமியான்னு சொல்றாங்க. எரேமியான்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, எரேமியாவின் சரித்திரத்தை பார்க்கும்பொழுது எரேமியா மேசியா வருவதற்கு முன்பதாக எரேமியாவுடைய காரியங்கள் நடக்கணும், சில காரியங்கள் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு செய்தியை உங்களுக்கு பிரபலியமா இருந்துச்சு. அடுத்தது அவங்க தீர்க்கதரிசிகள் ஒருவரான்னு சொல்லி கேட்கிறாங்க. இதை நீங்க பாத்தீங்கன்னா உபாகமத்தினுடைய புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது, என்ன போல ஒரு தீர்க்கதரிசி உங்களுக்கு நான் என்ன செய்வேன், உங்களுக்கு அனுப்புவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்க சொன்ன எல்லா பதிலும் கிட்டத்தட்ட வேதத்துல இருக்கு. ஆனா என்ன இல்ல, யார் இல்ல மேசியா இல்ல. மேசியா யாருன்னு உங்களுக்கு தெரியவே. அவங்க முக்கியமான ஒரு பெரிய பிரச்சனையா ஜனங்களுடைய அபிப்பிராயம் வேதத்திலிருந்து யோவான் ஸ்நானகன், எலியா, எரேமியா தீர்க்கதரிசிகளில் ஒருவர்னு சொல்லி இருக்குது. ஆனா யாருன்னு தெரியல, அவரு மேசியாவா உங்களுக்கு தெரியல. இப்ப எதுக்கு இப்ப ஜனங்களுடைய அபிப்பிராயம் எப்படி இருக்கு? ஜனங்கள் கிறிஸ்துவ குறிச்சு என்ன நினைக்கிறாங்க? இன்னைக்கு இந்த உலகம் கிறிஸ்துவ குறிச்சு என்ன நினைக்குது? இவங்களை குறிச்சு நினைச்சாதான் நம்ம சரியான முறையில கிறிஸ்துவ சொல்ல முடியும். இன்னைக்கு ஜனங்கள் இன்னைக்கு நீங்க சமூகத்தை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஏசு கிறிஸ்துங்கிறவரை விட்டுட்டு மிச்சம் எல்லா விஷயத்தையும் சொல்லுவோம். மிச்சம் எல்லா விஷயத்தையும் கேட்கலாம். அவர் சுகமாக்குறாரு, அவர் வந்து உன்னை பணக்காரன் ஆக்குறாரு, உன் கஷ்டத்தை நீக்குவாரு, உன் வறுமையை நீக்குவாரு, சரியா? இது மாதிரியான விஷயங்கள் நிறைய சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா இந்த ஜனங்களுக்கு யாரு தெரியாது? மேசியாவை தெரியாது, கிறிஸ்துவ தெரியாது. இப்ப ஏசு கேட்கிறாரு, அவங்களாம் இப்படி சொல்றாங்களே, நீங்க என்னை குறிச்சு என்ன நினைக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லையா? உலகம் அப்படி நினைக்குது, நீ என்ன பண்ணிக்க? என் கூட தான் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமா என் கூட சுத்திட்டு இருக்கீங்க. இப்ப இந்த இடத்துல இந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னால ஏசு உங்களை அழைச்சிருக்கிறார். மலை பிரசன்னத்தை, நீண்ட மலை பிரசன்னத்தை உங்களுக்கு பண்ணியிருக்கிறார். குஷ்ரோகியை சுகமாக்கி இருக்கிறார், திமிர்வாதக்காரனை சுகமாக்கி இருக்கிறார், 5 மீனை கொண்டு 5000 பேரை போஷிச்சிருக்கிறார். இவ்வளவு எல்லாம் பார்த்த இந்த சீஷர்கள் அவங்கள பார்த்து கேட்கிறேன், நீங்க என்னை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறேன். என்ன பதில் சொன்னாங்க? என்ன பதில் சொன்னாங்க? 16 என்ன சொல்றது? சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இப்ப ஒரு அழகான ஒரு விஷயத்த சொல்றாரு, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்றாரு. நீர் மேசியா அப்படிங்கிறது. மேசியா அப்படின்னா கிறிஸ்து அப்படின்னு சொன்னா 3 முக்கியமான காரியங்கள், கிறிஸ்துவ குறிச்சு 3 முக்கியமான காரியங்கள் இருக்கு. கிறிஸ்து அப்படின்னு சொன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம். இப்ப இவர் பேசிட்டு இருக்கிறது, இயேசு கிறிஸ்து பேசிட்டு இருக்கிறது வந்து அங்க யூத மக்கள்கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. யூத மக்கள் எல்லாருமே இயேசுவை மேசியா வருவார்னு சொல்லி எல்லாருக்குள்ளயும் ஒரு சிந்தனை இருந்துகிட்டே இருக்கு. மேசியா வருவார், மேசியா வருவார், மேசியா வருவார்னு சொல்லி அவங்க சிந்திச்சுட்டே இருக்காங்க. அதனால அவங்க பதில் பாத்தீங்கன்னா, யோவான் ஸ்நானனை குறிச்சு ஒரு பதில் சொல்றாங்க, எலியாவை குறிச்சு ஒரு பதில் சொல்றாங்க, தீர்க்கதரிசிகள் ஒருவர்னு சொல்லி ஒரு பதில் சொல்றாங்க. இதெல்லாம் என்ன சிந்தனை? மேசியா வர்றதுக்கு முன்னால இவங்க எல்லாம் வரணுங்கிற ஒரு சிந்தனை அவங்களுக்குள்ள இருக்கு. ஆனா இவர் இப்படிதான் பாக்குறாங்களோ மேசியாவை பாக்குற. மேசியா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். நல்ல கொஞ்சம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்ப அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படின்னு சொன்னா யார அபிஷேகம் பண்ணுவாங்க? அபிஷேகம் யார பண்ணுவாங்க? பைபிள்ல பழைய ஏற்பாட்டுல 3 பேர் மட்டும்தான் அபிஷேகம் பண்ணுவாங்க. வேற யாரையுமே அபிஷேகம் பண்ண மாட்டாங்க. 3 பேர் அபிஷேகம் பண்ணக்கூடிய நபர்கள் 3 பேர் தான். 1 ஆசாரியர், 2வது தீர்க்கதரிசி, 3வது ராஜா. இப்ப 3 பேரை மட்டும்தான் அபிஷேகம் பண்ணுவாங்க. வேற யாரையும் சரித்திரத்துல நீங்க பார்க்கவே முடியாது அபிஷேகம் பண்ணல. இப்போ அபிஷேகம் அப்படிங்கிறப்ப வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது. அபிஷேகம் எங்க பண்ணுவாங்கன்னு சொல்லுது? தலையில பண்ணுவாங்க. எங்க பண்ண மாட்டாங்க? சரீரத்துல பண்ண மாட்டாங்க. இப்ப நீங்க யாத்திராகமத்தினுடைய புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தை எடுத்துங்க. 30ஆம் வசனம், 30ஆம் அதிகாரம், 30ஆம் வசனம், 31ஆம் வசனம். எக்ஸோடஸ் 30 ஆரோனும் அவன் குமாரனும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி நீர் அவர்களை அபிஷேகம் பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. இஸ்ரவேல் புத்திரரோட நீ பேசி சொல்ல வேண்டியதாவது, உங்கள் தலைமுறை தோறும் இது எனக்குரிய பரிசுத்த அபிஷேக தைலமாய் இருக்க வேண்டும். இது மனிதனுடைய சரீரத்தின் மேல் என்ன செய்யக்கூடாது? வார்க்கப்படலாகாது. இது செய்யப்பட்ட முறைமையின்படி அவர்கள் வேறொரு தைலத்தை செய்யவும் கூடாது. இது பரிசுத்தமானது, இது உங்களுக்கு பரிசுத்தமாக இருப்பதாக. அவர் ஒரு விஷயம் சொல்லியாச்சு. இது எங்க என்ன செய்யக்கூடாது? அபிஷேக தைலம் எங்க ஊற்றக்கூடாது? சரீரத்துல ஊற்றக்கூடாது. ஊத்தலாம் எங்க தான் ஊற்றணும்? தலையில தான் ஊற்றணும். புரிஞ்சா? இப்ப சாமுவேல் வந்து தாவீது அபிஷேகம் பண்றான், தலையில ஊத்துறான். எலிசாவை அபிஷேகம் பண்றான், தலையில ஊத்துறான். சரியா? இப்ப 3 விஷயம், 3 பேர் தான். யார் யார் சொன்னேன்? 1 தீர்க்கதரிசி, 1 ஆசாரியன், அடுத்தது யாரு? ராஜா. இந்த 3 பேரை மட்டும்தான் அபிஷேகம் பண்ணுவாங்க. இந்த 3 பேரை தவிர்த்து வேற யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? அபிஷேகம் பண்ண மாட்டாங்க.
நல்லா புரிஞ்சுக்கு. இப்ப நீங்க ஏசாயாவினுடைய புஸ்தகத்தை எடுத்துங்க, 61ஆம் அதிகாரத்தை எடுத்து. ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1 வசனத்தை எடுத்து. ஏசாயா 61:1 நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு விஷயம் சொல்லப்படுது. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்ன செஞ்சாரா, என்னை அபிஷேகம் பண்ணினார் அப்படின்னு சொல்லுது. தொடர்ந்து வாசி அப்படின்னு சொன்னா யாரை குறித்து சொல்லுது, இயேசு கிறிஸ்துவ குறித்து சொல்லுது. சரியா? கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். என்னைன்னா யார, கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணினார். யார் அபிஷேகம் பண்ணா, பிதாவான கடவுள் குமாரனாகிய கிறிஸ்துவ அபிஷேகம் பண்ணார். இப்ப இதே இது லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் எடுத்துங்க. லூக்கா 4:18 எடுத்துங்க. அங்க ஒரு சொல்றாரு பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறேன், 16ல நான் வாசிக்கிறேன். லூக்கா 4:16, 17, 18 நான் வாசிக்கிறேன். தாம் மலர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெபாலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அதாவது நம்ம வாசிச்ச அந்த பகுதி அவருக்கு கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கி சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதி இருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரன் இடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களுடைய பேச தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் என்னாச்சா, நிறைவேறிச்சு. என்ன நிறைவேறிச்சு? ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட மேசியாங்கிறவர் பிதாவான கடவுள் குமாரன் அபிஷேகம் பண்ணார். பிதா யார் அபிஷேகம் பண்ணாலும் குமாரன் அபிஷேகம் பண்ணார். அப்ப குமாரன் நீங்க சொல்றாரு, இந்த தீர்க்க தரிசனம் இன்னைக்கு என்ன செஞ்சிருச்சு, நிறைவேறிடுச்சு அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, மேசியா இந்த உலகத்துல வந்துட்டாருங்கிற ஒரு செய்தி சொல்லுவாங்க. மேசியா இந்த உலகத்துல வந்துட்டார். இப்ப மேசியா அப்படின்னு சொன்னா நான் சொன்னேன், ஏற்கனவே சொன்னேன், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னு சொல்லி சொன்னேன். அபிஷேகம் யாரை பண்ணுவாங்கன்னு சொன்னேன், தீர்க்கதரிசி, ஆசாரியர், ராஜான்னு சொன்னேன். இந்த மூவரையும் எங்க அபிஷேகம் பண்ணுவாங்கன்னு சொன்னேன், தலையில அபிஷேகம் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். இப்ப கிறிஸ்து சபைக்கு என்னவா இருக்கிறாரு, தலையா இருக்கிறார். கொலோசியர் நிருபம் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துங்க. இல்லாட்டி எபேசியர் 1ஆம் அதிகாரத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல பாருங்க, 264வது பக்கம் புதிய சாப்டர் 23rd verse. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்துள்ளினார். கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தை பாருங்க. கொலோசியர் 1ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்துல அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். இப்போ ஒரு விஷயம் அங்க சொல்லப்படுது. நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நல்லா கவனிச்சிங்க, ரொம்ப கிளியரா ஒரு விஷயம் சொல்லுது. மேசியான பிரித்தெடுக்கப்பட்டவர், சரியா? அபிஷேகம் பண்ணப்பட்டவர், பிரித்தெடுக்கப்பட்டவர். யாரை பிரித்தெடுப்பாங்கன்னா, தீர்க்கதரிசி, ஆசாரியர், ராஜா, 3 பேரை தோத்து வேற யாரும் பிரித்தெடுக்க மாட்டாங்க. அவங்களை அபிஷேகம் பண்ணுவாங்க. அபிஷேகம் எங்க பண்ணுவாங்கன்னா, தலையில பண்ணுவாங்க. அப்ப தலையில பண்றதை ஏற்கனவே ஏசாயா 61:1 சொல்லப்பட்டது. லூக்கா 4:18 நிறைவேறிடுச்சு. இவர் தான் மேசியா. இப்ப யாரை மேசியான்னு சொல்லியாச்சு, இவர் தான் மேசியான்னு சொல்லியாச்சு. இயேசுவை மேசியான்னு சொல்லியாச்சு. இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னு இயேசு சொல்றாரு. இந்த வேத வாக்கியம் இன்னைக்கு நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. மேசியானா நான் தான் மேசியாங்கிறது அப்பட்டமா அந்த இடத்துல இயேசு தன்னை வெளிப்படுத்துகிறார். நான் தான் மேசியா அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் தான் என்னவா இருக்கிறாரு, தலையா இருக்கிறார். இப்ப தலையில அபிஷேகம் ஊத்தியாச்சு. இப்ப தலையில அபிஷேகம் ஊத்துனா சங்கீதம் 133 சொல்லுது, ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்ட தைலம் எங்க வந்துருச்சா, தாடியில வலிஞ்சு சரீரத்துக்கு வந்துடுச்சு. இப்ப தலையில தான் ஊத்தணும், அது சரீரத்துல ஊத்தக்கூடாது. இப்ப தலையில ஊத்துனா தாடி வழியா இறங்கிடும். அப்ப நீ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது நீ என்ன பண்ணப்பட்டீங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டாச்சு. இன்னைக்கு சொல்ற எல்லா அபிஷேகமும் போலித்தனமானது, பொய். அதுக்கும் வேதத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அது சொல்ல போனா அது வேத புரட்டு, நல்ல போதனை, இப்படி மக்களை ஏமாத்துற ஒரு விஷயம். இப்படி ஒரு எக்ஸ்பிளனேஷன் வேதமே சொல்லுது. நான் சொல்றது என்னுடைய அபிப்பிராயம் கிடையாது, மனுஷனுடைய அனுபவம் கிடையாது. இது வேத வார்த்தை, இது கடவுள் சொன்னதை கேட்கணும். இப்ப இந்த விஷயத்துல சொல்றாரு, அங்க ரொம்ப கிளியரா ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, பேதுரு சொல்றாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அப்ப கிறிஸ்துவ அவருக்கு என்னவா தெரிஞ்சிருக்கு, 3 விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு கிறிஸ்துவ குறிச்சு. உங்களுக்கு எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னா 3 விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவர் தீர்க்கதரிசியா நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அவர் ஆசாரியரா தெரிஞ்சிருக்கணும், அவர் என்னவா தெரிஞ்சிருக்கணும், ராஜாவா தெரிஞ்சிருக்கணும். இந்த 3 விஷயங்கள் உங்களுக்கு தெரியாம நீங்க உங்களை என்னன்னு சொல்ல முடியாது, ரட்சிக்கப்பட்டவங்கன்னு சொல்ல முடியாது. இதான் ரொம்ப கிளியரா இருந்தது. இப்ப இயேசுவை குறிச்சு சொல்றப்ப அவர் தீர்க்கதரிசி அப்படிங்கிறார், தீர்க்கதரிசிங்கிறார். உதாரணமா ஒரு விஷயத்த சொல்றேன். இப்ப நீங்க வாசிக்க கேட்ட பகுதியில அவங்க என்ன செஞ்சாங்க, யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல ஒரு தீர்க்கதரிசியா பார்த்தாங்க இல்லையா? யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல சமாரியா ஸ்திரீட்ட ஆண்டவர் பேசிட்டு இருக்காரு.
சமாரியா ஸ்திரீகிட்ட தண்ணி, தாகத்துக்கு தண்ணி தா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஒரு தாகத்துக்கு தண்ணி தந்துருக்கு. நீ என்கிட்ட கேட்டீங்கன்னா உனக்கு ஜீவ தண்ணீரை தந்திருப்பேன் அப்படிங்கிறார். அப்ப ஜீவ தண்ணீரை தாங்கன்னு சொல்றப்ப அவர் சொல்றாரு, நீ உன் புருஷனை கூட்டிட்டு வா அப்படிங்கிறார். அப்ப அவர் சொல்றாரு, எனக்கு புருஷன் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றா. அப்போ உனக்கு 5 புருஷன் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ சொல்லுவாங்க, உங்களை தீர்க்கதரிசி ஆக்குறாங்க. இப்ப தீர்க்கதரிசியுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னா, மனுஷனுடைய பாவத்தை என்ன செய்யணும், சுட்டி காட்டணும். நீ பாவியா, புரியுதா? அதான் தீர்க்க தரிசனம் பண்ணி இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்தப்ப அவர் பாவத்தை சுட்டி காட்டுறதா இருந்தார். இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்தப்ப ஒரு பெரிய ஒரு ஐஸ்வர்யமான வாலிபன் தான். அவன் இயேசுனுடைய பாதத்துல முழங்கால் பண்ணிட்டு நித்திய ஜீவனை சொந்தரித்துக் கொள்றதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டேன். அவர் சொல்றாரு, கட்டளைகள் எல்லாம் சொல்றாரு. இதெல்லாம் நான் சிறு வயது முதல் நான் கை கொள்றேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ சொல்றான், அவனோட ஆஸ்தியை விட்டுட்டு என்னை பின்பற்றி வா அப்படிங்கிறாரு. அவன் மனமருந்தி போயிட்டான். அவனோட பாவம் சுட்டி காட்டப்பட்டுச்சு. அவனுடைய பாவம் என்னன்னா இச்சை, பணத்தின் மீது ஆசை. ஆகவே அவனால தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வர முடியல. ஆகவே அவன் போயிட்டான். இப்ப இயேசுடைய பணியே என்ன அப்படின்னு சொன்னா, அவனுடைய பாவத்தை சுட்டி காட்டும். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா நிக்கோதேமு இருக்கிறான். நிக்கோதேமு ஆண்டவர்கிட்ட பேசுறான். ஆண்டவர் நீ மறுபடியும் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீ மறுபடியும் பிறக்கணும் அப்படின்னு சொன்னா எப்படி அம்மா வயிற்றுக்குள்ள போயா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அவர் சொல்றாரு, யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ இஸ்ரவேலில் போதகனா இருந்தும் இவைகளை அறியாது இருக்கிறியா, உனக்கு வேதமே தெரியலையே, உனக்கு வேதமே தெரியாம நீ உன்னை போதகன்னு சொல்ற, இல்லாட்டி உன்னை பரிசெயன்னு சொல்லிட்டு இருக்க, உனக்கு வேதமே தெரியலையே அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்ப இயேசுடைய பணி இல்லாட்டி தீர்க்க தரிசனத்தினுடைய பணி என்ன அப்படின்னு சொன்னா, நீ பாவி. நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு பிரசங்கம் அப்படின்னு சொன்னா 3 முக்கியமான விஷயங்கள் சொல்லப்படணும். என்ன சொல்லப்படணும் அப்படின்னு சொன்னா, பிரசங்கிக்கணும், வேதத்தை பிரசங்கிக்கணும், வேதத்திலேருந்து பிரசங்கிக்கணும், வேதத்திலேருந்து பிரசங்கிக்கணும், கிறிஸ்துவ பிரசங்கிக்கணும். இதுதான் நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முழுசும் நீங்க பார்க்கக்கூடிய காரியம். அப்ப பிரசங்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல பிறந்து இருக்கிற நீங்களும் நானே யாரு, பாவிகள். அதுதான் என்ன சொல்லுது சொன்னா, ரோமர்கள் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல சொல்லுது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இருந்து போனார். 23ஆம் வசனம், எல்லாரும் நீதிமான் ஒருவனாகி எல்லாரும் பாவம் செஞ்சு கெட்டு போயிட்டோம். ஒருத்தன் கூட உலகத்துல நல்லவன் இல்லை. ஆதாம் மூலமா பிறந்த ஒரு மனுஷனும் நல்லவன் இல்லை. அப்படின்னா என்ன ஒரு விஷயத்த சொல்லுது பைபிள், என்ன சொல்லுது, உலகத்துல யாரும் நல்லவன் இல்லை, ஒருத்தன் கிடையாது, ஒருத்தன் கூட நல்லவன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, எந்த மனுஷனும் தன்னுடைய பாவத்தை போக்கிக் கொள்றதுக்கு வல்லமை உள்ளவன் ஒருத்தனும் கிடையாதுங்கிற செய்தி தான் சொல்லப்படுது. இந்த உலகத்துல ஒரு மனுஷனும் தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள முடியாது. இந்த உலகத்துல இருக்க எந்த மனுஷனும் கிரியையினால ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. எந்த மனுஷனும் தன்னுடைய பாவத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முடியாது. கிறிஸ்தவத்துக்கும் நமக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னா, கிறிஸ்தவங்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னா, எல்லா மதங்களும் ஈவன் நீங்க பெண்டகாஸ்டல் சர்ச்சஸ், கிறிஸ்டியன் சர்ச்சஸ் எல்லாம் என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா, முயற்சி, நீ நல்லது செஞ்சா நீ ரட்சிக்கப்படும், நீ நல்லது செஞ்சா பரலோகம் போகலாம், நீ காணிக்கை கொடுத்தா பரலோகம் போகலாம், தசமபாகம் கொடுத்தா பரலோகம் போகலாம், இல்லாட்டி ஒழுங்கா சர்ச்சுக்கு போனா பரலோகம் போகலாம், நல்ல காரியங்கள் செஞ்சு ஒரு காலத்துலையும் போக முடியாது. ஒரு காலத்துல நீங்க போகவே முடியாது. ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கங்க, நீங்க பரலோகம் போகணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு அறிவு இருக்கும். என்ன அறிவு இருக்கும் அப்படின்னா, நான் பாவி, நான் ஆதாம் மூலமா பிறந்துவேன், ஆதாம் மூலமா பிறந்ததுனால நான் பாவத்துல பிறந்திருக்கேன், பாவத்துல பிறந்ததுனால என்கிட்ட நல்லது கிடையாது, என்கிட்ட ஒரு விதமான நல்லதும் இல்லைங்கிறதுனாலதான் கடவுள் தனது குமாரனாகிய இயேசு இந்த உலகத்துல அனுப்பினார். அவர் தான் மேசியா, அவர் தான் தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி என்னை பாவத்தை குறித்து சொல்லணும். முதல் விஷயம், பாவம் சொல்லப்படாம என்ன செய்ய முடியாது, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. எனக்கு பாவம் தெரிஞ்சாதானே பாவம்னா என்னன்னு நம்மளுக்கு நிறைய நேரத்துல புரியாது. நம்ம உயிரோட நம்ம இருக்கிறதே பாவம். முதல் விஷயம், நீ பாவம் செய்யறதுனால எல்லாம் பாவி கிடையாது, நீ இந்த உலகத்துல பிறந்ததுனால பாவி. புரியுதா? நிறைய பேர் நினைச்சுக்கோ, நான் பாவம் செய்யறேன். இயல்புப்பா, என்னுடைய நேச்சரே சிம்பிள் நேச்சர், என்னால நல்லதே நினைக்க முடியாது. என்னால் நல்லது நினைக்க முடியும், உங்களால் நல்லதை நினைக்க முடியுங்கிறீங்களா? நீங்க நல்லது செய்வீங்கன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் கேல்வின் சொல்றாரு. ஒரு விஷயத்த வலிமையான விஷயத்த சொல்றாரு, நீ செய்யற நல்லதுக்கெல்லாம் காரணம் கடவுள், பரிசுத்த ஆவியானவர். நீ செய்யற தீமைக்கெல்லாம் நீ தான் காரணம், வேற யாருமே இல்லை. அப்படின்னா என்ன தெரியுமா, நேச்சர் என்னுடைய அதாவது வேப்ப மரத்துக்கிட்ட போய் ஆப்பிள் இனிப்பான ஒரு பழம் கொடுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஒரு கேவலமான விஷயம். அது இயல்பே கசப்பு தான். இப்ப நான் யாரு அப்படின்னு, நான் கசப்பானவன், என்கிட்ட நல்லது வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்னுடைய நேச்சர் மாற்ற முடியாது என்னால. என்னுடைய நேச்சரை நான் மாற்றணும் அப்படின்னு சொன்னா, எனக்கு பரிசுத்த ஆவியானவர் இல்லாம என்னுடைய நேச்சரை சுட்டு போட்டா கூட மாற்ற முடியாது. ஈவன் நான் இப்ப பாஸ்டர்ங்க, இப்ப என்னுடைய நேச்சர் ஒருவேளை என்னுடைய நேச்சர் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க, ரொம்ப நல்ல மாதிரி இருக்கு அவங்களுக்கு பார்த்தா, இல்ல, என்னுடைய சுவாமம் பொல்லாது. எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தான் என்ன என்ன செய்யறாரு, லீட் பண்றாரு, நல்லது செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியானவர் இல்லாம நான் கிறிஸ்துவ தேவன் என்று சொல்ல முடியாது. இப்ப பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதுனால ஆவியின் கனிகளை கொடுக்கக்கூடிய கிருபைகளை கொடுக்குறாரு. அவர் எனக்குள்ள இருக்கிறதுனாலதான். அவர் இப்ப ஆவியானவர் எனக்குள்ள இல்லைன்னா என்னால அதை செய்ய முடியாது. சரியா? அதனாலதான் ஆவியில நடங்கிறார். ஆவியில நடங்க அப்படின்னு சொன்னா இவ உள்ளுக்குள்ள இருந்தாலும் இங்க நடக்கணும். அப்ப அவர் தீர்க்க தரிசியா சொல்றாரு. இந்த தீர்க்க தரிசியா சொல்லியாச்சு, நீ பாவத்தை சுட்டி காட்டுற சமாரியாஸ்தை சொல்றாரு, நீ பாவிங்கிற. அதுல ரொம்ப அழகான ஒரு விஷயத்த சொல்றாரு. யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 4:23 நான் வாசிக்கிறேன். 4:23 நான் வாசிக்கிறேன்.
உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்பட்ட மேசியா வருவார் என்று அறிவேன் என்று, அவர் வரும்பொழுது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். இப்பதான் அவர் சொல்றாரு, உன்னோட பேசுற நானே அவர். அவளுக்கு மேசியாவை பத்தி தெரிஞ்சிருக்கு, மேசியாவை ஞாபகப்படுத்துற தீர்க்கதரிசி. அவர் மேசியா வருவார்னு உன்னோட பேசிட்டு இருக்கேன்ல நான். புரியுதா? இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இன்னைக்கு இந்த கிறிஸ்தவத்தில் இருக்கிறவங்களுக்கு மேசியா தெரியாது. இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்கு இயேசுவை தெரியாது, இயேசுவை தீர்க்கதரிசியா தெரியாது. இப்போ சேர்ச்சுக்கு போனா உங்களை அப்படி கூல் பண்ற மாதிரி பேசணும், நீ ஆசீர்வாதமா இருப்பாய், உனக்கு கஷ்டமே வராது, உனக்கு வியாதியே வராது. நான் பிறந்த உடனே சொல்லிட்டாரு, நீ என்னை சபிச்சு விட்டுட்டாரா கம்ப்ளீட்டா, என்னுடைய அதாவது பூமியை சபிச்சு விட்டுட்டாரு கம்ப்ளீட்டா. இந்த உலகத்துல எல்லாத்தையுமே ஆண்டு சபிச்சு விட்டுட்டாரு. ஒரு பாவத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. அதாவது நம்மளுக்கு சின்ன பத்தி இன்னும் நம்மளுக்கு புரியல. சின்னதான் நம்மளுக்கு என்னன்னே தெரியல. சின்னனா பயமா இருக்கு. சின்னனா அங்க ஏவாள் ஒன்றும் விபச்சாரம் ஒன்றும் பண்ணல, கொலைலாம் பண்ணல, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கல, டிஸ்ஒபீடியன்ஸ், அவ்வளவுதான், கீழ்ப்படியில. அதனால அந்த கீழ்ப்படியாமையினால நான் சபிக்கப்பட்டு, என் மனைவி சபிக்கப்பட்டு, என் புள்ள சபிக்கப்பட்டு, இந்த முழு ஹோல் யூனிவர்ஸுமே என்ன செய்யப்பட்டுருச்சு, சபிக்கப்பட்டுருச்சு. அதனாலதான் ரோமர் 8ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, சகலமும் ஏகம். அந்த வசனத்தை பாருங்க, ரொம்ப கிளாசிக்கலான ஒரு வேர்ஸ். ரோமர் 8ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, ரோமர் 8:22 பார்க்கும் பொழுது, ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. இங்க இருக்கிற இந்த ஒவ்வொன்றும், இந்த உலகத்துல இருக்க ஒரு சின்ன இலையிலேருந்து, கொடியிலேருந்து, பறவையிலேருந்து, மிருகத்திலேருந்து எல்லாம் தவித்து பிரசவ வேதனை. ஐயோ எப்படா இயேசு வருவாருங்கிற மாதிரி. ஏன்னா அந்த ஒரு பாவம் சர்வத்தையும் நாசம் பண்ணிட்டு. இப்ப இயேசு பேதுரு சொல்றாரு, நீ மேசியா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மேசியா அப்படிங்கிறப்ப அவன் மேசியான்னு சொல்றப்ப ஒரு விஷயத்த அவன் சொல்றான். அவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, நீ தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்போ சொல்லிட்டு அடுத்தது மேசியாங்கிறவர் வந்து ஆசாரியர். மார்க் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம், அதுக்கு இன்னொரு அழகான ஒரு விஷயம் இருக்கு. மார்க் நான் ரிப்பீட் தான் பண்றேன், ஓகேவா? ஏன்னா கொஞ்சம் புதுசா இருக்கிறதுனால நான் ரிப்பீட் பண்றேன், இல்லாட்டி நான் வேற இடத்துக்கு நான் வரணும். மார்க் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல ஒரு குஷ்டரோகி வருவாங்க தெரியுமா? குஷ்டரோகி வந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்ன செய்யுங்க, சுத்தமாக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவான். பழைய பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா, குஷ்டரோகி வந்து உள்ளுக்குள்ள வர முடியாது, தீட்டு வரணும், முகத்தெல்லாம் மூடி இருக்கணும். அவன் உள்ளுக்குள்ள, அவன் தொட்டவன் எல்லாருமே தீட்டு, அவன் குஷ்டரோகி தொட்டவன் எல்லாரும் தீட்டு, அவ்வளவு பேரும் தீட்டு. இப்போ புதிய ஏற்பாட்டுல இயேசு வர்றாரு, உமக்கு சுத்தமானால் என்ன செய்யுங்க, சுத்தமாக்குங்க அப்படிங்கிறாரு. இப்ப என்ன தீர்மானம் நடந்து போச்சு, இயேசு அவனை என்ன செஞ்சுட்டாரு, தொட்டுட்டாரு. இப்ப யாரு தீட்டாகணும்? இயேசு தீட்டாகணும், அப்படிதானே? ஆகல, அவன் சுத்தமாயிட்டான். சுத்தமானவன் அங்கே நடந்த நிகழ்ச்சி எல்லாரும் அந்த அற்புதத்தான் பேசிட்டு இருப்பாங்க. அது அந்த அற்புதம் முக்கியம் கிடையாது. விஷயம் என்ன தெரியுமா? ஏசு சுத்தமாக்கிட்டு நில்லுப்பா, நீ போய் ஆசாரியன் போய் உன்னை காட்டு, நீ சுத்தமானது நிமித்தம் அவன் செலுத்த வேண்டிய காணிக்கையை நீ போய் செலுத்து அப்படிங்கிற. இவன் அந்த குஷ்டரோகம் நீங்கிருச்சுன்னு நேரம் ஆசாரியனை போய் பார்க்க போறான். இப்போ ஆசாரியன் தான் இவன் சுத்தமானதை குறித்து என்ன செய்யணும், டிக்ளேர் பண்ணணும். புரியுதா? இவன் தான் போய் சொல்லணும், நான் சுத்தமாயிட்டேன்னு. அவன் யாரு தீர்ப்பு சொல்லணும், நீ சுத்தமாயிட்டேன்னு ஊருக்குள்ள இருக்கலாம் அப்படின்னு வந்து ஆசாரியன் சொல்லணும். இப்ப இயேசு தொட்டுட்டாரு, இவன் சுத்தமாயிட்டான், சுத்தமான போய் காணிக்கை செலுத்துக்கிறாரு. அவன் போய் பிரதான ஆசாரியன் போய் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் சுத்தமாயிட்டேன் அப்படிங்கிற, காணிக்கை செலுத்துறான். நீ எப்படி சுத்தமான கேள்விதானே, நீ எப்படி சுத்தமாக முடியும்? நாள சொல்லணும். உன யார் சொன்னது? மேசியா வந்துட்டார். மேசியா என்ன செஞ்சுட்டாரு, சுத்தமாக்கிட்டாரு. தீர்க்கதரிசி மேசியா வந்து ஆசாரியனா வந்து என்னுடைய குஷ்டத்தை சுகமாக்கிட்டார். இப்ப ஜனங்களுக்கு தெரியக்கூடிய ஒரு செய்தி என்ன தெரியுமா? பாவத்துல மனுஷன் இருக்கான், பாவத்துல செத்து இருக்கான், தேவ கோபத்துக்கு நேரம் இருக்கான், செத்த நரகத்துக்கு போயிருவான். அவன் ஆவிக்குரிய ரீதியில செத்து இருக்கிறான், சரீர ரீதியில செத்து இருக்கிறான், நித்தியமா செத்து இருக்கிறான். இவனை எவனாலையுமே சுகமாக்க முடியாது. இவனை சுகமாக்கணும்னா ஒரே ஒருத்தர் தான் சுகமாக்க முடியும், அது மேசியாவால தான் சுகமாக்க முடியும். அந்த மேசியா கிறிஸ்து, அவர் வந்துட்டார். அவர் உன்னை தொட்டாதான் நீ என்ன செய்ய முடியும், சுகமாக முடியும். ஆனா இன்னைக்கு சமூகம் என்ன சொல்லுது, அல்லேலூயா சோத்திரம், நீ சோத்திரமும் சொல்ல வேணாம், ஒன்றும் சொல்ல வேணாம், உனக்கு மேசியா தெரியல, நான் உனக்கு பெரிய ஆபத்துல இருக்கு.
நீ மேசியான்னு தெரியலன்னா நீ உலக ஆபத்துல இருக்கிற. நீ செத்தினா நித்தியமான நரகத்துக்கு போயிடுவ, தேவ கோபத்துக்கு இல்லாக போயிடுவ, இட்டர்னல் ஹெல்லுக்கு போயிடுவ. நீ மனம் திரும்பணும், மேசியாவை தீர்க்கதரிசியை விசுவாசிக்கணும், மேசியாவை ஆசாரியனை விசுவாசிக்கணும். மேசியாதான் ஆசாரியர். அவர் இந்த உலகத்துல வந்து என்னுடைய பாவத்துக்காக சிலுவையில மரிச்சு அடக்கம் பண்ணப்பட்டு என்னுடைய பாவத்தெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு எனக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். நான் அடைய வேண்டிய நல்லா கவனிச்சுக்கோ, நான் அடைய வேண்டிய தண்டனை, நீங்களும் நானும் அடைய வேண்டிய தண்டனைய, உங்க மேல என் மேல இருந்த கோப ஆக்கினைய யார் சுமந்தா? கிறிஸ்து. பிதா யாரை தண்டிச்சாரு? என்னை தண்டிக்கிறதுக்கு பதிலா குமாரனை தண்டிச்சார். இதுதான் சப்ஸ்டிடியூஷனரி டெத் அப்படின்னு சொல்லுவாங்க. பதிலால் மரணம், சப்ஸ்டிடியூஷன் நடந்திருக்கு. எனக்கு பதிலா நான் மறிக்க வேண்டிய இடத்துல கிறிஸ்து எனக்கு பதிலா மறிச்சிருக்கார். கிறிஸ்து மறிக்காம நான் பரலோகம் ஒரு காலத்திலையும் போகவே முடியவே முடியாது. இப்ப இதுதான் திருப்பி சொல்றாரு. மார்க்கு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 1-12 பாத்தீங்கன்னா அதை எடுத்து வச்சுங்க. அங்க வந்து திமிர்வாதக்காரனை ஓட்டு வழியா இறக்குறான் இல்லையா? இறக்கணும்னு அவர் என்ன சொன்னாரு? உன் பாவம் என்ன செஞ்சு மன்னிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறாரு. உடனே அங்க இருந்த வேத பாரகனும் பரிசேயனும் என்ன சொல்றான்? கடவுள்ல பாவத்தை மன்னிக்கணும், நீ தேவனா, இவன் தேவ தூசணம் சொல்றான் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் ரைஸ் பண்றான். இது அவன் மனசுக்குள்ள பேசிட்டு இருக்கான். அவன் மனசுக்குள்ள பேசுறத ஏசு அறிகிறார். மனசுக்குள்ள பேசுறத ஏசு அறிஞ்சு அவர் சொல்றாரு, பாவம் மன்னிக்கிறதுன்னு சொல்றது சொல்லாம எழுது நடாயின்னு சொல்றது சொல்லாம ஒரு கேள்வி கொஸ்டினை ரைஸ் பண்றாரு. கொஸ்டினை ரைஸ் பண்ணா பதில் சொல்லல. அவங்க பதில் சொல்லல. எது சுலபம்? பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னு சொல்றது சுலபமா தான் இருக்கு. அதுக்கு என்ன அடையாளம்? அவர் சொல்றாரு, எழுந்தவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படிங்கிறாரு. அவன் நடந்துட்டா என்ன ஆயிப்போச்சு? அவன் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு. இப்ப பாவம் மன்னிக்கப்பட்டுட்டா இவர் யாரு? இவர் கடவுள், மேசியா. இதுதான் அந்த இடத்துல சொல்றாரு. அங்க சுகத்தை பத்தி பேசல. நான் மேசியா, நான் வந்துட்டேன், நான் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு நான் வந்துட்டேன். உன்னுடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்காக இந்த உலகத்துல தேவனால் பிதாவினால் அனுப்பப்பட்ட நேசகுமாரனாக இயேசு கிறிஸ்து உன்னுடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்கு இந்த உலகத்துல வந்துட்டார். அப்ப நம்மளுக்கு 2 விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அவர் தீர்க்கதரிசியா தெரிஞ்சிருக்கணும். அவர் என் பாவத்தை சுட்டி காட்டுறார். 2, இயேசு என் பாவத்தை மன்னிக்கிறார். 2 விஷயம் எல்லாரும் சுலபமா ஏற்றுக்குவாங்க. இப்ப அடுத்து சொல்ல போற விஷயம் தான் ரொம்ப கஷ்டம். அடுத்து என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, அவர் ராஜா. சரியா? அவர் ராஜா. இப்ப பாவத்திலிருந்து மன்னிக்கப்பட்டு என் பாவம் சுட்டி காட்டப்பட்டு கிறிஸ்து தேவன்னு சொல்லி உணர்ந்து அடுத்தது நான் என்ன செய்யணும்? அந்த ராஜாவினுடைய சொல் பேச்சு கேட்டுதான் இந்த உலகத்துல இனிமேட்டுக்கு நானே நடக்கும். என் இஷ்டம் போலலாம் இனிமேட்டுக்கு நான் என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 12ஆம் வசனத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் இல்லை, பெற்றுக்கொண்டவர்கள். those who receive. இது வந்து ஏற்றுக்கொண்டவர்கள் கிடையாது. இயேசுவை யாருமே ஏத்துக்கலாம் முடியாது. இயேசு தான் நம்மளே ஏத்துக்கணும். சரி, இன்னைக்கு எல்லாமே சொல்றது வந்து இயேசுவை ஏத்துக்க எவனாலும் ஏத்துக்க முடியாது. இயேசு நம்மளை ஏத்துக்கணும். புரியுதா? இந்த வசனம் இங்கிலீஷ் பைபிள்ல பாத்தீங்கன்னா those who receive. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அவருடைய பிள்ளைகள். இப்ப நான் அவருடைய பிள்ளை, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், என் பாவம் சுட்டி காட்டப்பட்டுச்சு, எனக்காக கிறிஸ்து மன்னிச்சிட்டார். அவர் இப்பொழுது எனக்கு என்னவா இருக்கிறார்? ராஜாவா இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவரை போலதான் நான் வாழணும். அவர் சொல்லி இருக்கிறது போலதான் நான் வாழணும். அவர் என்ன சொல்லி இருக்கிறார்? சும்மா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். பாருங்களேன், யோவான் சுவிசேஷம் 1 யோவான்ல 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 4ஆம் வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. அவருடைய வசனத்தை கை கொள்கிறவனிடத்தில் தேவ அன்பு பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே என்ன செய்யணும்? தானும் அவர் அவர் நடந்தபடியே தானும் நடக்கணும். இப்பதான் காஸ்பலை நல்லா பார்த்துக்கணும். சுவிசேஷத்தை ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். சுவிசேஷம் அப்படின்னா என்ன அப்படின்னா, எனக்கு பதிலா கிறிஸ்து என்ன செஞ்சிருக்காரு? சிலுவையில மரிச்சிருக்காரு. எனக்கு பதிலா என்னவா மரிச்சாரு? எனக்கு பதிலாலாம் மரிச்சார். நல்லா புரிஞ்சுக்க. நான் மறிக்க வேண்டிய இடத்துல அவர் எனக்கு பதிலாலாம் மரிச்சார். யெகோவா ஈரே. ஆபிரகாம் பலியிடுறான். பாத்துக்கங்க, ஆபிரகாம் பலியிடுறான், தன்னுடைய மகன் ஈசாக்க பலியிடுறான். பலியிட போறப்ப அதான் பயங்கரமான விஷயம். அந்த இடத்துல சப்ஸ்டிடியூஷனுக்கு டெத் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இதுதான் அங்க. அப்ப பதிலா ஏசு எனக்கு பதிலா மரிச்சார். முதல் விஷயம். அடுத்தது ஏசு எனக்கு பதிலா மரிச்சது மாத்திரம் கிடையாது, என்னுடைய பாவத்தை எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டார்? மன்னிச்சுட்டார். 2வது விஷயம். 3வது விஷயம், என் பாவத்தை நான் மன்னிச்சது மாத்திரம் கிடையாது, என்னை சகிச்சுக்கிட்டார். அடுத்தது என்னை ஒப்புரவாக்கினார். இதுதான் காஸ்பல். இவருங்க இப்ப இது எனக்கு புரியுதா? அம்மா கவனிக்கிறீங்களா? இது எனக்கு புரியுதா? ஏசு எனக்கு பதிலா மரிச்சிருக்கிறார் அப்படின்னா நான் சாகணும். சரியா? நான் சாக வேண்டிய இடத்துல யார் மரிச்சிட்டது? ஏசு மரிச்சிட்டார். இப்ப தண்டனை அடைய வேண்டியதெல்லாம் நான். ஆனா யார் செத்தது? கிறிஸ்து. அப்ப லைஃப், இந்த ஹியூமன் லைஃப் அப்படின்னா என்ன அப்படின்னா, நான்
கடவுள் ஏற்படுத்துறேன், என்னுடைய மனைவிக்கு பதிலா நான் வாழணும். என் மனைவி இதெல்லாம் அங்க நிறைய எபிசியில சொல்லலாம், அது அடுத்த பிரீச்சிங்ல கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, என் மனைவியை நான் நேசிக்கும், என் மனைவி பலவீனமானவ, என் மனைவி குறைவுள்ளவ, என் மனைவி பாவத்துல பிறந்து இருக்கிறார். அவளை இயேசு எப்படி நேசிச்சாரோ, அவள்கிட்ட எவ்வளவு பலவீனம், எவ்வளவு பாவம், எவ்வளவு குறை இருந்தாலும் ஒரு புருஷனா அவளுடைய எல்லா குறையோட நான் என்ன செய்யணும், அவளை ஏற்றுக்கொள்ளும். இது இருந்துச்சுன்னா டிவோர்ஸ் வருமா? நல்லா யோசிச்சு வரும். வாழ்க்கையில சொப்பனத்துக்குள்ள டிவோர்ஸ்லாம் வராது. அதான் ரொம்ப சிம்பிளா சொல்றாரு, அழகா சொல்றாரு. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி உங்க கோவம் என்ன செஞ்சிடணும், தனிஞ்சிடணும். குடும்ப வாழ்க்கையில நல்லா தெரிஞ்சுங்க, குடும்ப வாழ்க்கையில தெரிஞ்சுங்க. வாழ்க்கையில புருஷன் முன்னாடி சண்டை கட்டாயம் வருமா வராத? வருமா வராத? நிறைய வரும். வந்துகிட்டு மனசுக்குள்ள கசப்போடைய தொடர்ச்சியா இருந்தீங்கன்னா ஒரு விஷயத்துக்கு நீங்க ரசிக்கப்பட வேண்டும். அப்படிதானே? அப்படிதானே? அப்படிதான். நீங்க அப்படின்னு நீங்க அங்கீகரிக்கணும்னு அவசியம் எல்லாம் கிடையாது. நீ அங்கீகரிச்சாலும் அங்கீகரிக்காலும் இதான் உண்மை. ஏன்னா வேதம் சொல்லுது, ரொம்ப தெளிவா சொல்லுது, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாலும் உன் கோபம் தனிஞ்சிடணும். என் கோபம் தனியில அப்படின்னு சொன்னா நான் இன்னும் கசப்போட நான் எவ்வளவு நாள் இருப்பேன்? ஏசு என் மேல கசப்போட இருந்தா என்ன நடக்கும்? என்னோட ஒரு பாவத்தை மன்னிக்கல ஏசு, மன்னிக்காம இருந்தா நான் என்ன ஆவேன்? ஏசு என்னுடைய பாவத்தை மன்னிக்கல, நான் எங்க போயிடுவேன்? நரகத்துக்கு தான் போக முடியும். இப்ப ஏசு என்னுடைய எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருக்காருல்ல, அப்ப எல்லா பாவத்தையும் மன்னிச்சா நான் எல்லா பாவத்தையும் நான் மன்னிக்கணுமா இல்லையா? இப்ப ஏன் எல்லா பாவத்தையும் என்னால மன்னிக்க முடியல? என்னுடைய மனைவி இடத்துல நான் நிறைய காரியங்களை மன்னிக்காம இருக்கேன். என் பிள்ளைகள் இடத்துல, என்னுடைய உறவுகள் இடத்துல, என்னுடைய திருச்சபையில நிறைய பேரை நான் மன்னிக்காம வாழ்ந்துருக்கேன். என் சமூகத்துல நிறைய பேரை நான் மன்னிக்கல. நான் எப்படி எனக்கு கிறிஸ்து ராஜாவா இருந்தா நான் தினந்தோறும் போய் ஆண்டவரே இன்னைக்கு நான் தப்பு பண்ணிட்டேன், நீ மன்னிச்சிருக்கேன், ஓ உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா நான் மன்னிக்க மாட்டேன்னு சொன்னா 14,000 தாளந்து மன்னிச்சுவேன், 100 தாளந்து வாங்கணும்னு மன்னிக்காதவன் போல இருந்துச்சுல. இப்ப 100 தாளந்து மன்னிக்காதவனுக்கு நடந்த நிகழ்ச்சி என்ன? 14,000 தாளந்து மன்னிப்பை பெற்றவன் நடந்து போயிட்டானா இல்லையா? அதான் உனக்கு நடக்கும். கிறிஸ்துவ வாழ்க்கையில ராஜாவா இருந்தா அவர் இங்க இந்த உலகத்தை நல்லா புரிஞ்சுக்க, ரொம்ப பேஸா புரிஞ்சுங்க. இது இல்லாட்டி குடும்பத்தெல்லாம் கஷ்டப்பட்டுருவோம். ஏசு நீ எல்லாத்தையும் மன்னிச்சிருக்க, மன்னிச்சு என்னை மன்னிச்சிட்டாருல, என் பாவத்தை மன்னிச்சிட்டாரு. எனக்கு பாவமே செய்யாத பொண்டாட்டி கொடுத்தாரா? கொடுத்தாரா? பாவமே செய்யாத புருஷனை கொடுத்தாரா? இல்ல. அப்ப பாவம் செய்வானா இல்லையா? பாவம் செய்வானா இல்லையா? அப்ப பாவமே செய்யாத மனைவியை கொடுத்திருந்தா நம்ம என்ன சொல்லலாம்? அவள் ஏதாவது தப்பு செஞ்சுட்டா ஐயோ அப்படிங்களாம். அவளும் பாவம் செய்வா, நானும் பாவம். நான் பாவம் செஞ்சா தப்பு கிடையாது, என் மனைவி பாவம் செஞ்சா தப்புனா இது என்ன நியாயம்னே தெரியலையே. என்ன நியாயம் தெரியலையே. இப்ப நியாயம் அப்படிங்கிறது ஒன்னே ஒண்ணுதான். ஏசு மன்னிச்சது போல எல்லாரையும் மன்னிக்கணும். பாருங்க, இந்த நேச்சர் ஆஃப் சின்ன நீங்க புரிஞ்சுங்க. நீங்க விசுவாசியா இருந்தாலும் எனக்குள்ள ரிமைனிங் சின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? எனக்குள்ள ரிமைனிங் சின்னு ஒண்ணு இருக்கு. என்னுடைய ஸ்ட்ரகிளே என்னன்னா, எதுக்கு இந்த இடத்துல நான் சர்ச்சுக்கு வரேன், இந்த சர்ச்சுக்கு நான் வரேன் அப்படின்னு சொன்னா பிகாஸ் ஆஃப் மை ரிமைனிங் சின். என்னோட பாவத்தை சுட்டி காட்டுறதுக்கு தான் நான் இந்த இடத்துக்கு வரேன். இந்த இடத்துல நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுத்துக்கு வரல. கடந்த வாரம் முழுசும் நான் செஞ்ச பாவத்தை ஆண்டவர் எக்ஸ்போஸ் பண்ணுவார். இதை எக்ஸ்போஸ் பண்றப்ப எனக்குள்ள இருக்கிற குறைகள் எல்லாம் ஆண்டவர் சொல்லுவார். இப்போ குறைகள்லாம் சொல்றப்ப நான் என்ன செய்யணும்? இப்ப இங்க எப்படி நீங்க பார்ப்போம் அப்படின்னு சொன்ன காங்கிரிகேஷன் எப்படி பார்ப்போம்? அன்சேவ்டு காங்கிரிகேஷன், அதாவது காங்கிரிகேஷன் எப்படி இருக்கும்னா, விசுவாசி இருப்பான், ரசிக்கப்பட்ட மாதிரி நடிக்கிறவனும் இருப்பான். இந்த 3 பசங்களுமே இருப்பாங்க. இவங்களுக்கு நம்ம இந்த குரூப் எப்படி, ஒரு குரூப் அஜிடேட் பண்ணிக்கிட்டே இருக்கும், சர்ச்சுக்குள்ள உட்காந்து அஜிடேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது கர்த்தருடைய வார்த்தையாவே கேட்க மாட்டான். இந்த ஆளுக்கு இதே தாங்க வேலை, எப்ப பார்த்தாலும் இந்த பாவத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாப்ல, எப்ப பார்த்தாலும் இதே சொல்லிக்கிட்டே இருப்பாப்ல, வேற வேலையே இந்த ஆளுக்கு கிடையாது அப்படிமா. எனக்கு வேற வேலையே கிடையாது, ஒரே ஒரு வேலை தான் பாவத்தை சுட்டி காட்டுறதா எனக்கு வேலை. மனம் திரும்பதுக்கு நேரம் உன்னை கூட்டிட்டு வரணும் தான் என்னுடைய வேலை. உன்னை கிறிஸ்துவுக்கு நேரம் நான் உன்னை கொண்டாந்து காட்டணும். கிறிஸ்து உனக்காக என்ன செஞ்சிருக்காங்க காட்டுறது மட்டும் தான் என் வேலை. நான் உன்னை மன்னிக்க போறது கிடையாது. நான் ஒரு கை காட்டி நான் உன்னை இயேசுவை தான் காட்டுவேன். இயேசு என்ன செஞ்சாருங்கிறது தான் காட்டுவேன். இயேசு எனக்காக சிலுவையில மன்னிச்சிருக்கிறேன். நான் பாவியா இருந்தப்ப இயேசு என்னை மன்னிச்சார். நான் தேவனற்றவனா இருந்த போது கிறிஸ்து மன்னிச்சார். நான் இயேசுக்கு சத்துருவா இருந்த போது இயேசு மன்னிச்சார். உன் மனைவி உனக்கு சத்துருவா? கேள்விதான். உன் புருஷன் உனக்கு சத்துருவா? ஏன் மன்னிக்க முடியல? ஏன் மன்னிக்க முடியல? கேள்விதானே. அல்டிமேட்டா ஒரு முடிவுக்கு வந்துடணும். ஏன் மன்னிக்க முடியல? ஏன் மன்னிக்க முடியல? ஏன் எனக்கு நான் மன்னிக்க முடியலன்னா ஒரு ரொம்ப சிம்பிளான விஷயம், இயேசுவை பார்க்க தெரியல. இயேசுவை பாருங்க, இயேசுவை பாருங்க. இயேசு எப்படி அன்பு, அதாவது இயேசுவெல்லாம் பார்க்கறப்பெல்லாம் சில நேரத்தில் புள்ளச்சு போயிடும், பயம் வந்து என்னடா அது இப்படியா. அதாவது அவர் இந்த உலகத்துல வர்றாரு, ஒரு அம்மா வயிற்றுக்குள்ள இருக்காரு, மரியாள் வயிற்றுக்குள்ள இருக்கிறார், ஒரு கடவுள் கருவா இருக்கிறார். இந்த பாவங்கிறத ரொம்ப சுலபமா நினைச்சிடாதீங்க. பாவங்கிறது காணவே முடியாத ஆவியா இருக்கிற தேவனை மனுஷ ரூபத்துக்கு கொண்டுட்டு வந்ததே என்னதா? மனுஷ ரூபத்துக்கு கொண்டு வந்ததே என்னதா? பாவம் தானே. யார் செஞ்சா? நான் செஞ்சு. என் பாவம் தான் கடவுளை மனுஷ சாயலாவே கொண்டு வந்துச்சு.
அவர் மனுஷனா அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். பிலிப்பியர் 2:5-6 தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுக்கிறார். மனுஷ சாயலாகிறார். கடவுள் மாம்சத்துல வெளிப்பட்டார். கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை கொள்கை என்ன தெரியுமா? கடவுள் மாம்சத்துல வெளிப்பட்டார். கடவுள் மாம்சத்துல வெளியானார். இன்கார்னேஷன் ஆஃப் கிரைஸ்ட் நம்ம பிலீவ் பண்றோம். கிறிஸ்து எனக்காக மனுஷனானார், மானுடனானார். ஏன்னா பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறது போல கிறிஸ்துவும் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார். ஏன் அப்படின்னு சொன்னா ஜீவகால பரியந்தம் மரண பயத்துக்குள்ளானவர்களை விடுதலையாக்கும்படி அவர் எனக்கு. ஏன்னா மரணம் அவ்வளவுதான். நீங்க நல்லா கொஞ்சம் ஒரு வாட்டி செத்துட்டீங்கன்னு அவன் செத்துட்டா முடிஞ்சு இட்டர்னல் ஹெல்லுங்க. அதான் நீங்க கற்பனையெல்லாம் பண்ணி பார்க்க முடியாது. நரகம் எப்படி இருக்கும்னா நீங்க கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. நீங்க லூகாஸ் விசேஷம் 16 படிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஐஸ்வர்யவான் லாசருல அந்த ஐஸ்வர்யவான் பண்ற வேதனை எல்லாம் அங்க நின்றுக்கிட்டாமா அவ்வளோ கஷ்டப்படுறான். அவன் கேட்கறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாவமா இருக்கும். அவனுடைய ஜெபம் அன்ஆன்சர்டா போச்சு. அவன் அங்க போய் இந்த உலகத்துல இருக்கிறப்ப அவன் ஜெபிக்காதவன் நரகத்துல போய் ஜெபிச்சு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இன்னைக்கு நீ இந்த உலகத்துல இருக்கிறப்ப நீ ஜெபிக்கலாம் உனக்கு என்ன ஆகும்? இந்த உலகத்துல இருக்கிறப்ப நீ மனம் திரும்பலன்னா உனக்கு என்ன ஆகும்? உன் நிலைப்பாடு எவ்வளவு மோசமான ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள இருக்கு. நீ மனம் திரும்பணுமா இல்லையா? அப்ப நான் சத்ருவா இருந்தேன், இயேசு எனக்கு பதிலா மறிச்சிருக்கிறாரு. இயேசு இந்த உலகத்துல கடவுள் மனுஷனா வந்தாரு. மனுஷனா வந்தப்ப யோசிச்சு பாருங்க, பிறந்தது சத்திரம். யாரு பிறந்தது சத்திரம்? இயேசு பிறந்தது சத்திரம். சத்திரம் வீட்டுல பிறக்கல, சத்திரத்துல முன்னணையில பிறந்த அடுத்த நிமிஷம் 2 வயசுல அவர் கொலை செய்யறதுக்கு முடிவு பண்ணி ஓடுறாரு, எகிப்துக்கு போறாரு. எவ்வளவு கஷ்டம். பிரசவத்துல அவங்க அம்மா அந்த கழுதையில வச்சுக்கிட்டு சுமந்து இங்க வந்து வேதனையோட பிள்ளை பெறா. இங்கேருந்து அடுத்தது கொஞ்ச நாள் கழிச்சு 2 வயசுல இங்கேருந்து ஓடுறாரு எகிப்துக்கு. அங்கேருந்து வர்றாரு. 30 வருஷம் ஆசாரி வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. யோசித்து பார்த்துட்டீங்களா? அந்த ஆசாரி வேலை சாதாரணமா தான் குடும்பத்தை முழுசும் காப்பாற்றணும், எவ்வளவு சகிப்போட இருந்திருக்கணும். அவர் சொல்லிக்கலாம், நான் கடவுள், நான் இந்த வேலை நான் செய்ய மாட்டேன், நான் வானத்தையும் பூமியும் படைச்சேன், ஒரே நிமிஷம் பெஞ்சு உண்டாகு, டேபிள் உண்டாகுன்னு சொன்னா எல்லாம் உண்டாயிருக்க தான் போகுது. அவ்வளோ சகிப்பு, பொறுமையா இருக்கிறார், அமைதலா இருக்கிறார். இதை கடந்து வெளியே வர்றப்ப அவர் சொன்னாங்க, பெயல்செபூல் பிசாசு பிடிச்சவங்க. என்னங்க பிசாசு பிடிச்சவங்க சொல்ற? கோவம் இல்லையா? வரல. கோவம் வந்துச்சா? கோவம் இல்லையே. காரி துப்புனப்ப கோவம் வந்துச்சா? சும்மா காரி துப்புனா எப்படி இருக்கும்? மூஞ்சில காரி துப்புனா எப்படி இருக்கும் மட்டும் யோசிப்பாங்க. அதாவது அதுக்கு மேல உன்னை அவமானப்படுத்தணுங்கிறதுக்கு வேற ஒண்ணுமே கிடையாது. அவ்வளவுதான். காரி துப்புனா அவ்வளவுதான். கேவலத்தினுடைய உச்சகட்டம். காரி துப்புனப்ப கூட, கொட்டுனப்ப கூட, அடிச்சப்ப கூட, ஞான திசையினால சொல்லுங்கிறப்ப கூட, சாட்டையினால அடிச்சப்ப கூட, ட்ரெஸ்ஸை உருவனப்ப கூட, நிர்வாணமா இருந்த பொழுது கூட ஒரு வார்த்தை சொல்லுது. கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு சொன்னா முழுசா சாக்ரிஃபைஸ் தான், இழத்தல் தான். இழந்துகிட்டே இருக்கணும். எதுவுமே எனக்கு பிரச்சனையே கிடையாது. அந்த இடத்துல ஏதாவது ஒண்ணு ஆசைப்பட்டிருந்தாருன்னு வச்சுங்க, கோவப்பட்டிருந்தாருன்னு வச்சுங்க, இப்ப காரி துப்புனதை அப்படின்னு ஒரு முறைச்சு பார்த்துருந்தா கூட கஷ்டமாயிருக்கும். ஒண்ணுமே செய்யல. ஏன்னா கோல் என்ன தெரியுமா? அவர் சிலுவைக்கு போகணும், அவர் சிலுவையில மறிக்கணும். சிலுவையில மறிக்கிற வரைக்கும் யாருமே ஒண்ணுமே செய்யவே முடியாது. அவன் பாருங்க, 12 டிசிஷன் விட்டுட்டு ஓடிட்டான். ஒருத்தன் காட்டி கொடுத்துட்டான், ஒருத்தன் மறுதளிச்சுட்டான், ஒருத்தன் கூட சுத்தியில சிலுவைக்கு போயாச்சு. சிலுவையில தூங்குறப்ப அவரை ஏளனமா பேசுன மாதிரி, நீ உலகத்தை ரசித்த உன்னை ரசிதான் கீழே இறங்கி வாங்கலாம், அமைதியா இருக்கிறார். அவங்க சொல்றாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தான் சொன்னார், ஒளிய வேற எதுவும் சொல்லவே இல்லை. கிறிஸ்தவங்கிறது அவர் என் வாழ்க்கையில ராஜா அப்படின்னு சொன்னா நல்லா தெரிஞ்சுக்க. ராஜாவா என்ன தெரியுமா? அவர் வாழ்ந்தபடி நீ வாழணும், அவ்வளவுதான். வேற சிந்தனையே இருக்கக்கூடாது எனக்கு. என்னுடைய சிந்தனை எல்லாம் என்னவா இருக்கும்? வீட்டுல மனைவி திட்டுறா, திட்டிட்டு போட்டோம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஏன் திட்டு? இப்ப யோசிங்க, ஏன் திட்டுறா? ஏன் கோவப்படுறா? கோவப்படுறதுக்கு காரணம் என்ன? அவன் நேச்சர், அவருடைய சுவாபம். நம்ம என்ன சொல்லணும்? நீ கோவப்படக்கூடாதுமா, இயேசு நம்மளை மன்னிச்சிருக்கிறார், இப்படி சொல்லணும். பிள்ளைங்க தப்பு பண்ணுதா? தப்பு பண்ணா பலான்னு கை நீட்டி அடிக்காத. பிள்ளை நிப்பாட்டு, நீ தப்பு பண்ற, கீழ்ப்படியில 10 கட்டளைகளை நீ கை கொள்ளல, கட்டளைகளை கை கொள்ளாத, கடவுளுக்கு விரோதமான பாவம், நீ நரகத்துக்குரியவனா இருக்கிற, நீ பாவ சுவாபத்தோட இருக்க, நீ மனம் திரும்ப, இயேசு கிறிஸ்துவ விசுவாசியம் தான் சொல்லணும். அப்படியே படார் என்னுடைய எமோஷனை காட்டவே கூடாது பிள்ளைங்க மத்தியில. இதான் எல்லா இடத்துலையும், எந்த இடத்துலையும். இப்ப சபையில ஒரு போதகன்னா எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு யோசிப்பாரு. அப்ப ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நான் உடனே எனக்கு என் மேல நீ அது வந்து மோசையோடைய வாழ்க்கையில நீ பாக்குற. சபையார எல்லாரும் உன்னை திட்டுறப்ப ஓடி போய் என்ன செஞ்சு ஆசிரியர் கூட போய் விழுந்துருவான். இதுதான் உங்களுடைய வேலை, என்னுடைய வேலை. என் வாழ்க்கையில எனக்குன்னு ஒரு கஷ்டம் வந்தா ஊர் உலகமே என்னை எதிர்த்தான், என் மனைவி எதிர்க்கலாம், என் பிள்ளை எதிர்க்கலாம், யார் எதிர்த்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒருத்தர் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து, இயேசுவே என் பாவத்தை பண்ணீங்க, ஆண்டவரே இவருடைய பாவத்தை பண்ணீங்க, ஆண்டவரே தாங்கள் செய்கிறது இன்னதுக்கு அறியாது இருக்கிறார்கள். இதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இல்லை நான் வந்து கால்வினை வந்து வாழ்க்கையில நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா ஒரு பயங்கரமான ஒரு ட்ரூத்தை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து கொடுத்த ஒரு கால்வின், டோட்டல் டிப்ரவிட்டி ஆஃப் மேன் அப்படிங்கிறது.
அப்பதான் எனக்கு என்னை யாருன்னு புரியும். என்னை யாருன்னு தெரிஞ்சாதான், நான் எவ்வளவு வீழ்ச்சி விட்டுருவேன்னு தெரிஞ்சாதான், நான் எவ்வளவு மோசமானவன் தெரிஞ்சாதான், நான் எவ்வளவு பாவியும் தெரிஞ்சாதான் இன்னொருத்தரோட பாவத்தை என்னால பார்த்து அவரை மன்னிக்க முடியும். இல்லாட்டி மன்னிக்கவே முடியாது. ஆக என்னுடைய பாவியை நான் உணர்ந்து, இயேசுவே என்னை எப்படியெல்லாம் நீங்க மன்னிச்சிருக்கீங்க ஆண்டவரே, நான் இதை எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு வேண்டிய கிருபையும் பலனையும் தாங்க சாமி. இயேசுவே என் வாழ்க்கையில வாங்க ஆண்டவரே, இயேசுவே என் பாவத்தை மன்னிச்சது போல நான் எப்பொழுதும் எல்லாரையும் மன்னிப்பதற்கு எனக்கு வேண்டிய கிருபை பலனுக்காக. அப்ப இந்த அவன் சொல்றான், பேதுரு சொல்றான், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்றான். இப்ப கிறிஸ்து அப்படின்னு சொன்னா முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றான் அந்த இடத்துல. நீ தீர்க்கதரிசி, நீ ஆசாரியர், நீ ராஜா, இப்படி நாம விசுவாசிக்கிறோம். இப்படி நீங்க இயேசுவை விசுவாசிக்கிறீங்களா? இப்படி நீங்க இயேசுவை விசுவாசமா நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. இப்படி நீங்க இயேசுவை விசுவாசிக்கலாம், நீங்க ரட்சிக்கப்படல. அதான் அங்க பிரச்சனை. இன்னைக்கு இயேசுவை எல்லாரும் நான் பாவின்னு சொல்லுவான் எல்லாரும். அடுத்தது எல்லாரும் சொல்லுவான் இயேசு என் பாவத்தை மன்னிச்சிருக்கிறாருன்னு சொல்லுவான். நான் பாவின்னு சொல்லுவான், இயேசு என் பாவத்தை மன்னிச்சிருக்காருன்னு சொல்லுவான். ஆனா இயேசுவை ஒரு பொழுதும் ராஜாவை ஏத்துக்க மாட்டான். அவர் வேதத்தின்படி நடக்கிறதுக்கு அவனால முடியாது, இஷ்டமும் இருக்காது. இப்ப இஷ்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றது பாவம். நீ இயேசுவை ராஜாவா நான் ஏற்றுக்கணும். என்னுடைய சிந்தனைகளை நல்லா தெரிஞ்சுங்க. நீ விசுவாசி அப்படின்னு சொன்னா நீ சுயமா சிந்திக்க கூடாது, வேதபூர்வமா மட்டும்தான் சிந்திக்கணும். நீ பேசணுமா வேதபூர்வமா தான் பேசணும். ஏன்னா உன் வார்த்தை உப்பால் சாரமேற்றப்பட்டதா இருக்கும். உன்னுடைய வார்த்தை ஜீவன் உள்ளதா இருக்கும். நான் பேசுறது என் மனைவிக்கோ என் பிள்ளைக்கோ உயிர் கொடுக்கக்கூடியதா இருக்கும். நான் இன்னைக்கு பிரம்மாண்டமான அரசியல் நடந்தது. ஒரு 40-50 வருஷம் பெரிய, அதாவது இந்த திராவிடியன் இதை உடைச்சாச்சு, உடஞ்சு போச்சு. இன்னைக்கு ஒருத்தர் புதுசா சிஎம் வந்திருக்கிறார். எல்லாருடைய பயங்கர கியூரியாசிட்டி, நியூ சிஎம் எப்படி இருக்கார், நியூ சிஎம் எப்படி இருக்கார், அப்படி செய்யறார், இப்படி செய்யறார், இப்படி செய்யறார், அப்படி செய்யறார். டெல்லி போயிட்டார், மோடியை பார்த்துட்டார், அமித்ஷா பார்த்தார், ஃபினான்ஸ் மினிஸ்டரை பார்த்துட்டார், அவரை பார்த்துட்டார். இதனால என்ன உனக்கு கிறிஸ்தவனாகி உனக்கு என்ன நடக்குது? இது மாதிரி இயேசுவை சொல்லியிருக்கியா? இது மாதிரி இயேசுவை பேசியிருக்கியா? இது மாதிரி ஒவ்வொரு நாளும் நடக்கிற நிகழ்வுகளை, நீங்க அரசியல் நிகழ்வுகளை பார்க்கிற மாதிரி வேதத்துல கிறிஸ்துவ இப்படி பாக்குறியா? இயேசுவை இப்படி பேசுறியா? வெளியில போனாலே இதான், பஸ்ல ஓனா ஹோட்டல்ல உட்காந்தா இதெல்லாம் எல்லாரும் பேசலாம். இதை மாதிரி இன்னைக்கு என்னைக்கு கிறிஸ்தவம் இயேசுவை பத்தி பேசுவோம், அன்னைக்கு தான் இன்னைக்கு தமிழகத்துல ஒரு ரிவைவல் நீங்க பார்க்க முடியும். இயேசுவை பேசணும். இயேசு தான் ஆண்டவர், இயேசு தீர்க்கதரிசி, இயேசு ஆசாரியர், இயேசு ராஜா. இயேசு இல்லாம பாவ மன்னிப்பு கிடையாது, இயேசு இல்லாம ரட்சிப்பு கிடையாது, இயேசு இல்லாம நித்திய நரகம். இயேசு உன்னை தேடி இந்த உலகத்துல வந்தார், உன்னுடைய பாவத்தை போக்கும்படியாக உலகத்துல வந்தார். அவர் உன்னுடைய ரட்சகராக வந்தார். அவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை எல்லாமே ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான்னு சொல்றாரு. அவரால் என்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழ் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் இல்லை என்கின்றார். இந்த இயேசுவை நாம உயர்த்துகின்றோமா? இந்த இயேசு இந்த பிரசங்க பீடத்துல உயர்த்தப்படுகிறாரா? இந்த இயேசு இல்லாம இந்த மனுஷன் வாழ முடியாது. உலகத்துல நித்திய அழிவுக்கு போயிருவான். மனம் திரும்பணும், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காம நீங்க பரலோகம் போக முடியாது. நீங்க எப்படி யோசிக்கிறீங்க? இயேசு உங்க வாழ்க்கையில தீர்க்கதரிசி, அவங்களுடைய பாவத்தை உணர்த்துகிறவரா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்தை எல்லாம் தனது சிலுவை மரணத்தின் மூலமா அவருடைய ரத்தத்தினால, அவருடைய பாவமற்ற பரிசுத்தமான ரத்தத்தினால உங்களுடைய பாவத்தை கழுவி இருக்கிறார் நம்பிக்கை இருக்குதா? அப்படி கழுவப்பட்ட நீங்கள் இயேசுவை போல நீங்க வாழ்றீங்களா? எதுக்கு நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கோம்? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற கடவுள். இயேசுவை நம்ம பின்பற்றுவோம். இந்த உலகத்துக்கு சாட்சியா இருக்கணும், இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்கணும், இந்த உலகத்துக்கு உப்பா இருக்கணும், இந்த உலகத்துல நம்ம மலையின் மேல் உள்ள பட்டணமா இருக்கணும். இப்படிப்பட்டதற்காக தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அழைப்பை உறுதி செய்து கிறிஸ்துவை விசுவாசித்து பாவ மன்னிப்பை பெற்று கிறிஸ்துவுக்காக வாழ கர்த்தர் கிருபையும் இரக்கமும் பாராட்டுவாராக. ஆமென்.